நம்ம விஜய் சார் நடிப்புல உருவான கோட் திரைப்படம் பாத்தீங்கன்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் பட்டை கிளப்பிச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா, அண்மையில தான் படத்துடைய 25வது நாள் கொண்டாட்டத்த படக்குழுவுமே கொண்டாடினாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா, இன்றுமே ஒரு சில திரையரங்குகள்ல இந்த படம் ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இதனடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்ததாக தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அடுத்த படமான தளபதி 69வது படத்துடைய வேலைகள்ல இறங்கிட்டாரு. இந்த படத்தை நம்ம எச் வினோத் அவர்கள் டைரக்ஷன் பண்றாரு. அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாரு. படத்தை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பொருட்செலவுல கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இதற்கான அறிவிப்பு அண்மையில வெளியாச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா, படத்துல ஒர்க் பண்ற காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றிய அறிவிப்பு அடுத்த 3 நாட்களுக்கு வெளியாகும் அப்படின்னு நேத்து படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. அவங்க அறிவித்ததுல இருந்து இந்த படத்துல ஒர்க் பண்ற 2 பேர் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க. ஒன்னு பாலிவுட் ஆக்டரான பாபி தியோல் இந்த படத்துல வில்லன் ரோல் பண்றாராம். பிரேமலு படத்துல நடித்து பிரபலமான நம்ம மமிதா பைஜு தான். இவங்களுடைய அப்டேட் பாத்தீங்கன்னா நேத்து வெளியாச்சு. இன்று யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஒரு மாசான அப்டேட் வெளியாக போதா. அதாவது இன்று வெளியாக போற நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேப்டனுடைய இளைய மகனான சண்முக பாண்டியன் தானாம். இவருமே இந்த படத்துல இணைந்துள்ளதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. கோட் படத்துடைய ரிலீஸிற்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் இவங்க எல்லோரையுமே அவங்களுடைய இல்லத்துல போய் சந்தித்து கேப்டன் அவர்களிடம் ஆசி பெற்று வந்தாரு. அப்போதே இது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளதாக தெரியுது. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.